சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 23 அக்டோபர் வியாழக்கிழமை. நான் வந்து காலைல ஒரு 6:20க்குலாம் வந்துட்டேன். நான் காலைல சீக்கிரம் எழுந்துச்சி வரேன்னா நான் இப்போ இல்லை. நான் எப்போவுமே வந்து அந்த பங்க்சுவாலிட்டிக்கெலாம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 வருஷமாக நான் 6 மணிக்குள்ளே தாங்க எழுந்திச்சிக்கிறேன். உடம்பு சரியாத நேரத்தில் மற்ற நேரத்தில் அப்போல்லாம் வந்து வேறு. நார்மலாக நான் கரெக்டாக எப்போவுமே இருக்கும்போது 6 மணிக்குள்ளே எழுந்திச்சிக்குவேன். ஸோ அதனால் காலைல எழுந்திச்சிக்கிறது எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. காலைல எழுந்திச்சி வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி முடிஞ்சா கை கால் அசைச்சி ஏதோ ஒரு பண்ணிவிட்டு நான் அப்படியே கிளம்பிடுவேன். ஓகே, நம்ம சிஎன்ஜி குடிக்க வந்துடுவோம். சிஎன்ஜி ஓரளவுக்கு கூட்டமாக இருக்குது. பார்ப்போம் இங்கே எப்படி இருக்குது. ஸோ 2 நாளாக ரொம்ப காலியாக இருந்தது. வந்தோடனே உள்ளே போயிடலாம், பெட்ரோல் டீசல் போடுற மாதிரி சிஎன்ஜி பிடிச்சிடலாம். பட் இன்றைக்கி வந்து தெரியும் உங்களுக்கு, பாருங்கள் உள்ளே கூட்டம் இருக்குது. வெளியில் நான் வந்து க்யூவில் நின்றுட்டுருக்கேன். நம்ம வந்து இந்த வாரம் தீபாவளி ஃபெஸ்டிவல் லீவ் அதெல்லாம் போச்சு, சரியாக ஓட்டல. திங்கக்கிழமை தீபாவளி ஓட்டல, செவ்வாய்க்கிழமை சும்மா அப்படி ஓட்டணும், பெருசாக ஓட்டல. ஒரு 1.5 ஹவர்லாம் போயிட்டோம். நேற்று வெனஸ்டே பார்த்திங்கன்னா யூபரில் ஒரு 1052 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். அது நிறைய பேர் டியூட்டி இல்லைன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் நம்ம எப்போவுமே அந்த ஓட்டுற அந்த இதுவை நான் வந்து ஓட்டிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேப்பிடோவில் நேற்று பார்த்திங்கன்னா யூபர் அதேமாதிரி ரேப்பிடோவில் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு 1288. ஸோ ஒரு 2300 டிப்ஸி எல்லாம் சேர்த்து இது ஆல்மோஸ்ட் ஒரு 2460 ரூபா வரைக்கும் ஏன் பண்ணாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த வண்டி அவர் ரெடி பண்ண வச்சே போயிருக்கு. அதை எவ்வளோ அவர் லவ் பண்ணி பண்ணியிருக்காரு, வேற லெவலில் இருந்துச்சு வண்டி. நம்ம லாஸ்ட் வீக் நினைக்கிறேன் நம்ம அந்த பர்மிட் அப்படின்றத பற்றி பேசணும். பர்மிட் நீங்களும் உங்கள் இன்ஃபர்மேஷன் நிறைய சொன்னீங்க, நானும் அதில் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். பர்மிட்டை பற்றி நான் சில விஷயம்லாம் வந்து கரெக்டாக பேசணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ வீடியோ அதை பற்றி தெரிஞ்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஓகே, பர்மிட்டுன்றது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். ஓன் போர்டு, டீ போர்டு, அது வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஓன் போர்டு வந்து ஒயிட் கலரில் வரும், டீ போர்டு வந்து அந்த எல்லோ கலரில் வரும் இல்லை, அது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அந்த எல்லோ போர்டு, அந்த டீ போர்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஓன் போர்டுன்றது உங்களுக்கு தெரியும், அதுக்கு வந்து பர்மிட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டீ போர்டுக்கு பர்மிட் போடுவாங்க. டீ போர்டில் வந்து 2 வரும். ஓகே, 2 வேரியண்ட், 2 இது இருக்குது. அதில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் எல்லாம் ஏற்றிட்டு போகிறது அது இருக்குது. அண்ட் வந்து இந்த சரக்கு வாகனம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு போகிறது 2 இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி தேவையில்லை. நம்ம இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸு, இந்த வேனு, அந்த மாதிரி நிறையா இது வரும். அதில் நம்ம பார்க்க போகிறது ஆட்டோ. ஓகே, ஆட்டோ பர்மிட் அப்படின்றது நான் கூட இதுக்கு முன்னாடி தெரியாமல் இருந்தேன். கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அது பர்மிட்டுன்றது பார்த்திங்கன்னா லிமிட் அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். ஸோ பர்மிட்டுன்றது பார்த்திங்கன்னா இயர்ஸ். பர்மிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு பர்மிட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போது நம்ம வந்து 2025 இப்போது ஆட்டோ எடுத்துருக்கோமா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2030 வரைக்கும் அந்த பர்மிட் ஆனது இருக்குது. ஓகே, ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அந்த பர்மிட் வந்து ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் வேலிட் இருக்குது, பர்மிட்டோட வேலிட். இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 3000 வரைக்கும். அதாவது நம்ம போயிட்டு அப்ளை பண்ணி அதை பண்ணுற ப்ராசஸ் எப்படின்னு தெரியல. நம்ம வாங்கினதை பற்றி பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோ எடுக்கும் போதே வாங்கிட்டோம். ஸோ பெஸ்ட்டு, அதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் ஆட்டோ எடுக்கும்போது அங்கேயே அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த நம்ம அந்த இவங்க மூலியமாக பண்ணும்போது, ஏஜென்ட் மூலியமாக பண்ணும்போது அவங்களே பேப்பர்லாம் ரெடி பண்ணி சீக்கிரமாகவே அது கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஆட்டோ எடுத்து ஒரு 1 மந்தில் எனக்கு கைக்கு கிடச்சிது. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதும் இருக்குது. ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா அது பரிவர்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து அதை அப்ளை பண்ணலாம் அப்படின்றாங்க. பட் அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வண்டி எடுக்கும்போது, புதுசாக எடுக்கும்போது அங்கே அப்ளை பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் வந்து பழைய வண்டி பர்மிட் முடிஞ்சு இது பண்ணும்போது எல்லாருக்கும் ஆஸ் யூஷுவல் தெரியும், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுனா பண்ணலாம். ஆனால் பெரும்பாலும் நம்ம ஆர்டி இது புரோக்கர் ஏஜென்ட் மூலியமாக போனோம்னா அது ஈஸியாக இருக்கும், நம்ம அலைச்சல் கொஞ்சம் மிச்சமாக இருக்கும். ஸோ இந்த பர்மிட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸோ நம்ம எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டோம், 3000. அதோட வேலிடிட்டி 5 வருஷம் வரைக்கும் இது பர்மிட். ஓகே, ஆர்டிஓவில் டைரெக்டாக நம்ம அப்ளை ஆன்லைனில் பண்ணுறதுனால பண்ணலாம் ப்ராசஸ், இல்லை ஏஜென்ட் மூலியமாக போகிறதுனால பண்ணலாம். பர்மிட் கவர் ஆகிற அந்த லிமிட்டுன்னு பார்த்திங்கன்னா பர்மிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு அதாவது உங்கள் லோக்கலில் நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த ஏரியாவில் உங்கள் லோக்கல் டவுன் பஸ்ஸுன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அது எந்த லிமிட்லாம் ஓடும் அப்படின்ற மாதிரி ஒரு அளவு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து அந்த பர்மிட்டோட லிமிட், ஏரியா லிமிட். எனக்கு கூட பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து சென்னை டு கன்னியாகுமரி எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சேன். பட் வந்து என்னோடய வண்டி வந்து பார்த்திங்கன்னா சென்னை லிமிட்
அதிகபட்சம் செங்கல்பட்டு ஏரியா வரைக்கும் நான் அதை ஓட்டிக்கலாம். ஓகே, காஞ்சிபுரம் நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட எனக்கு பர்மிட் கிடையாது. ஓகே, அந்த லிமிட்ன்றது உங்களுக்கு மென்ஷன் ஆகி வரும். அதுவும் நான் என்னோட ஆர்சி இதில் காட்டுறேன். அந்த லிமிட் எப்படி வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமானது. ஒரு வண்டியை எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வண்டி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர்டிஓ முடியணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கணும். மூணாவது பர்மிட். டீ போர்டு வண்டி ஓட்டுறதுக்கு பர்மிட்ன்றது ரொம்ப முக்கியம். பர்மிட் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போது நம்மளது வந்து ஆர்சி புக் இல்லாமல் வெளில போய்ட்றோம், ஒரு ஃபைன் போடுறாங்க. இல்லை இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேட்டை முடிஞ்சு நம்ம வண்டி ஓட்டிகிட்ருவோம், அப்போ மாட்டி ஒரு ஃபைன் போடுறோம். இந்த மூணுமே விட ஒரு வண்டிக்கு பார்த்திங்கன்னா அந்த பர்மிட் இல்லாமல் அந்த வண்டி வந்து ஒரு இடத்துல ஓட்டிகிட்ருக்கோம் அப்படின்னா அதுக்கான ஃபைனே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அதோட கவுண்டிங் ஒரு டேஸ் முடிய அதோட இது வந்து ஃபைன் ரொம்ப அதிகம் இருக்கும். ஃபஸ்ட்டு பர்மிட் முடிஞ்சு ஒரு 1 வீக்குள்ளே அதுக்கு இருக்கிற ஃபைன் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 10 days ஒரு மாதிரி இருக்கும், 1 month அந்த மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு பர்மிட்ன்றது ஒரு ஆட்டோவுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து அது முடிகிற அந்த டேட்குள்ளே கண்டிப்பாக போட்டுருங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆல் இண்டியா பர்மிட் நிறைய வண்டியில் போட்டிருக்கோம். அதேமாதிரி இந்த டூர் இருக்க வண்டி காருங்களில் கூட ஆல் இண்டியா பர்மிட் இருக்கும், வெளியூருக்கெலாம் யூஸ் பண்ணுற இதில். அண்ட் நம்மளோட இந்த சரக்கு வாகனம் அதெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லோன் பண்ணி ஆல் இண்டியா பர்மிட் அப்படின்னு. ஆட்டோவுக்கு ஆல் இண்டியா பர்மிட் டீட்டெயில் பற்றி தெரியல, நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், அதை பற்றி எதுவும் இல்லை. பட் வந்து ஓன் போர்டாக இருக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது, நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். பட் டீ போர்டுக்கு பர்மிட்ன்றது அவங்க கொடுக்குற அந்த லிமிட் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாக்குள்ளே நான் முன்னாடி சொன்ன மாதிரி டவுன் பஸ் எங்கெல்லாம் போவோமோ, நம்மளோட லோக்கல் பஸ் இருக்குது பார்த்திங்களா, அது எங்கெல்லாம் ஓடுமோ அந்த லிமிட் தான் நம்ம அந்த பர்மிட்கான லிமிட். இப்போ என் வண்டி ஆட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை லிமிட்டில் ஃபுல்லாக ஓட்டிக்கலாம். அதிகபட்சம் செங்கல்பட்டு ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க, சென்னை டு லிமிட் செங்கல்பட்டு. ஓகே, நான் காஞ்சிபுரம் வரைக்கும் போனால் கூட எனக்கு பர்மிட் கிடையாது, பர்மிட் வேணும். ஸோ நம்மளோட லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், சென்னை டு இது நம்ம லோக்கல் டவுன் பஸ்ஸுன்னு சொல்கிறோம்ல, லோக்கல் பஸ்ஸு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எங்கெல்லாம் பஸ் ஓடுமோ அது வரைக்கும் நம்ம ஓட்டிக்கலாம். அதை தாண்டி போகிறதுக்கு நம்மளுக்கு அனுமதி கிடையாது. அதை தாண்டி போகணும் அப்படின்னா அது வந்து ஒரு இடம் போகணும் நம்ம அப்படின்னா அது வந்து ப்ரைவேட்டாக கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பரிவர்தன் ஆன்லைனில் போய்ட்டு நம்ம எங்கே போகிறோமோ அந்த நம்ம வண்டி இதுவை போட்டு நம்ம அப்ளை பண்ணோன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. உங்களுக்கு யாருக்குன்னா அதை பற்றி டீட்டெயில் தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலி இந்த பர்மிட்டு நம்ம அன்றைக்கி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதை பற்றி நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த டீட்டெயிலாம் எனக்கு கிடச்சிது. இதில் நான் அப்டேட் பண்ணாமல் எதனா இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகேங்க, வேறு ஒரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் டு சப்போர்ட் பண்ணி பேக். பாய்ங்க, பாய். அணைக்கும் கரங்கள் குழந்தைகள் காப்பகம் மற்றும் முதியோர் காப்பகம், சில்ட்ரன்ஸ் ஹோம் அண்ட் ஓல்ட் ஏஜ் ஹோம் இங்கே மடிப்பாக்கத்தில் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு விசேஷம், நம்ம பர்த்டேவாக இருக்கட்டும், வெட்டிங் ஆனிவர்சரி, நம்ம குழந்தைங்களோட பிறந்த நாள், ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு செலிப்ரேஷன் அப்போ நம்ம அவங்க கூட சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மடிப்பாக்கத்தில் இருக்குது.